வணக்கம், உங்கள் கன்சியூமர் சிவகுமார். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக எல்லாருமே வந்து டூ வீலர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். டூ வீலர் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து மிக முக்கியமான பொருள்லாம் வந்து டூ வீலர்னு சொன்னாவே ஹெல்மெட் முக்கியம். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா முன்ன வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டு வண்டியில் போகும்போது அந்த ஸ்பீட்லலாம் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம உயிரை கவர்ந்து போகணும்னா கண்டிப்பாக ஹெல்மெட் முக்கியம். ஸோ அதனால் சில வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பயன்படுத்தி லோக்கல் ஹெல்மெட், லோக்கல்லாம் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை பதித்த ஐஎஸ்ஐ முத்திரை மட்டும் இருக்கும். ஆனால் அது ஐஎஸ்ஐயில் வந்து லைசன்ஸ் வாங்கிக்க மாட்டாங்க. இவங்களாம் ஒரு கோடு நம்பரை ஏற்படுத்தி அந்த ஹெல்மெட்டை வந்து ரோட்டில் போகிறவங்க வந்து ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. இதனால் என்ன பாதிப்பாகுதுன்னா, பொதுமக்கள் வந்து சும்மா போனால் கூட அந்த அளவுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து இந்த ஐஎஸ்ஐ நம்பர் போட்டு லோக்கல் ஹெல்மெட்டை விற்கும் போது அதை வந்து போட்டு நமக்கு எதாவது அடிபட்டுட்டுனா ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட்டுடைய அது உடஞ்சி அது மூலமா நம்ம உயிருக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை உண்டாகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஐஎஸ்ஐ நம்பர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நம்ம வந்து ஒரு கடையிலையோ இல்லை ஒரு ஆஃபீஸில் போய் இந்த ஐஎஸ்ஐ நம்பர் கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்க தேவையில்லை. வீட்டில் இருந்தாலே நம்ம வந்து ஐஎஸ்ஐ நம்பரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மத்திய அரசு ஒரு அப்ளிகேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இறங்குறப்ப யாருக்காச்சும் அமௌண்ட் போகுமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஏதாவது ஓடிபி நம்பர் வருமா, அதுவும் கிடையாது. ஈஸியான ஒரு வழி என்னென்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த பிஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், பிஎஸ்ன்னு இருக்கும். அந்த பிஸ்ஸில் போய்ட்டு நான் ஏற்கனவே வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த பிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிஐஎஸ் கேர் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு அது ஒன்றுமே கேட்காது, அப்படியே வந்துடும். ஈஸியாக வந்த பிறகு இதுமாரி பிஎஸ் கேர் ஆப்னு வந்துடும். இந்த பிஎஸ் கேர் ஆப் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஐ நம்பர் செக் பண்ணிக்கலாம், கோல்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் சோர்ஸ் இந்த லோகோவில் உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி உள்ள தலைப்பு என்னென்னா, ஹெல்மெட்டு ஐஎஸ்ஐ நம்பரில் எப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 2 ஹெல்மெட் இருக்குது. இந்த 2 ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ நம்பர் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது தான் தெரியும் எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினல். ரெண்டுமே வந்து ஐஎஸ்ஐ முத்திரை பதித்த ஹெல்மெட் தான். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட்டை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஎஸ் கேர் ஆப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த ஐஎஸ்ஐ நம்பர் இருக்கும். அந்த ஐஎஸ்ஐ நம்பர் கீழே அதான் ரொம்ப முக்கியமான உள்ளது. ஏன்னா எல்லா நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ நம்பர் மேலே கொடுத்துருப்பாங்க, அது காமனாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே CM/L நம்பர் இருக்கும். அதில் ஒரு 7 நம்பர் இருக்கும். அந்த 7 நம்பர் நம்ம போடும்போது அது வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் வந்துடும். வரலன்னா அது டூப்ளிகேட், வந்து தான் ஒரிஜினல். இப்போ இந்த ஹெல்மெட்டை வந்து நான் வந்து ஐஎஸ்ஐ நம்பர் போடுறேன். ஓகேங்களா, 9443081 இதை போட்டிருக்க நம்பர் போட்டிருக்கேன். இதை நான் செக் பண்ணுறேன். கோன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஐஎஸ்ஐ நம்பர் செக் பண்ணும்போது வந்து எரர் நமக்கு காமிக்குது. ஓகேவா, அப்போ இது வந்து ஐஎஸ்ஐ நம்பர் வந்து இது வந்து டூப்ளிகேட்டான ஒரு ஹெல்மெட்டு. இது நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். இப்போ இந்த ஹெல்மெட்டை நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த ஹெல்மெட் அதே தான் நம்ம வந்து கோடு போடுறோம். இதில் என்ன போட்டிருக்குன்னா 96400081 போட்டிருக்கு. இதை நான் கோ கொடுக்குறேன், செக் பண்ணுறேன். இப்போ ஐஎஸ்ஐ நம்பர் செக் பண்ணேன். இந்த ஐஎஸ்ஐ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு, இதோட ஐஎஸ்ஐ நம்பர்னா என்ன, இதோட இந்த கம்பெனி பேர் என்ன, இது எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த ஐஎஸ்ஐ இருக்கிறோம், அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து இது எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இனிமேல் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐ நம்பர் இல்லை, இது வந்து போலியானதுன்னா கீழே வந்து ரெஜிஸ்டர்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெஜிஸ்டர்டு கம்ப்ளைண்ட்டில் போய் நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு சம்மந்தப்பட்ட இந்த ஹெல்மெட்டுடைய டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி அந்த துறைக்கு புகார்கள் வந்து அவங்களே எடுத்துக்கிட்டு நமக்கு சரியான வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்குள்ள பெனால்ட்டி அவங்களுக்கு போட்டு நமக்குள்ள நஷ்டத்தை வாங்கி கொடுக்குறதுக்கும் இதே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எங்கேயும் அலைய தேவையில்லை. யாராவது நான் வந்து உங்களுக்கு பணம் வாங்கி தரேன், இல்லை இந்த புகார் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. எல்லாமே இந்த மொபைல்லே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் பிஎஸ் கேர் ஆப் அது மூலயமா அந்த ஐஎஸ்ஐ நம்பரை செக் பண்ணி அது மூலமாக பொருள் வாங்குங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம ஐஎஸ்ஐ நம்பர் அனைத்து பொருட்களையும் இந்த பிஎஸ் கேர் ஆப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம பணமும் நம்ம சேஃப்டி, நம்மளுடைய உயிருக்கும் பாதுகாப்பு உள்ளது. நன்றி, வணக்கம்.